அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி. எடப்பாடி பழனிசாமி அவசரமா டெல்லி பயணம் மேற்கொண்டார். எடப்பாடி பழனிசாமி கூட யார் போறாங்க அப்படின்னா முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணியும் கூட போறாங்க. தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரும் தங்களுடைய தொகுதிக்கு தேவையானதை அந்த சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுல அந்தந்த அமைச்சர்கள் தேவையானதுக்கான பதில்களையும் சொல்லிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவசரமாக டெல்லி போறார். இங்கே தமிழக சட்டப்பேரவையில தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க, எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு டெல்லியில யார் யாரையெல்லாம் சந்திக்க போறார் அப்படிங்கிற தகவலும் எங்களுக்கு கிடைச்சிருக்குது. அப்படி சந்திக்கிற பட்சத்துல இந்த தமிழ்நாட்டுல தொகுதி வரையறை பத்தி பேசுங்க, இருமொழி கொள்கையை பத்தி பேசுங்க, தமிழ்நாட்டுக்கு நிதி வராம இருக்கு, அந்த நிதியை பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இங்க சட்டசபையில பேசுறாங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமிக்குன்னு ஒரு நெருக்கடி வந்துருச்சு. அதிமுக பல பிரிவுகளா இருக்குது. 2026 சட்டசபை தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. இப்போ கூட்டணிகளை உருவாக்கணும். எடப்பாடி பழனிசாமி தலைமையில கூட்டணியை உருவாக்க முடியல. இப்ப அதிமுக ஒருங்கிணைந்து இருந்தது அப்படின்னா இன்னைக்கு கட்சிகள் கூட்டணிக்கு வர தயாரா இருக்கிறாங்க. முழுமையான அதிமுகவை உருவாக்கணும் அப்படின்னு தான் பிஜேபி பெரும் முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. அதற்கான வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி முந்தானோட ஒரு பிரஸ் மீட்ல சொல்லும் போது ஓபிஎஸ் சசிகலா 2 பேரையும் கட்சியில நாங்க சேர்க்க மாட்டோம், அதற்கான எண்ணம் தற்போது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. தற்போது இல்லை அப்படின்னு சொல்லும் போது இனிமேல் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இங்கே இருக்குது. 2024 பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபியோட நாங்க கூட்டணி கிடையாது, 2026 சட்டசபை தேர்தலையும் நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம் பிஜேபியோட அப்படின்னு சொன்னவர் தான் எடப்பாடி பழனிசாமி. பிஜேபியோட கூட்டணி வச்சுதான் நான் 25 ஆண்டு காலமாக முடிசூட மாணா இருந்தேன் ராயபுரம் தொகுதியில. நான் 2021 சட்டசபை தேர்தலை நான் தோத்துட்டேன் அப்படின்னு டி ஜெயக்குமாரும் பேசினாரு. அதற்கு கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு, எங்களுக்கு முழு எதிரி திமுக தான், மற்ற கட்சிகள்லாம் நாங்க கூட்டணி கொடுத்து ஒரு 6 மாசம் கழிச்சு நாங்க அதை பத்தி ஒரு முடிவு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கான நெருக்கடி எங்கிருந்து வருது அப்படின்னா, அதிமுக பல பிரிவுகளாக இருக்குது. இப்ப பிஜேபி அதிமுகவோட கூட்டணி வைக்கணும். பிஜேபி அதிமுகவோட கூட்டணி வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அதிமுக ஒருங்கிணைணும். அதிமுக ஒருங்கிணைந்து பிஜேபி கூட்டணி வச்சாங்க அப்படின்னா திமுகவை வீழ்த்துவதற்கு வசதியா இருக்கும். தனித்தனியா எல்லாருமே இருந்தோம்னா வாக்குகள் சிதறுமே தவிர மற்றபடி வெற்றிக்கான வாய்ப்புகள் கிடைக்காது. திரும்பவும் திமுக தான் ஆட்சி அமைக்கும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில அதிமுக ஒருங்கிணைந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற முனைப்புல பிஜேபி வேலை செய்யறாங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமியும் அவசரமா இங்கிருந்து டெல்லி போறாரு இல்லையா, டெல்லி போய் ஒரு முக்கியமான ஆட்களை சந்திக்க போறார் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அதை சட்டசபையிலேயே முதல்வர் ஸ்டாலின் அவர் சொல்லி இருக்கிறாங்க. தமிழகத்துல சட்டப்பேரவையினுடைய கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு கேள்வி வினாக்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி ஒரு எதிர்கட்சி தலைவராக இங்க இருக்கிறத விட்டுட்டு திடீர்னு டெல்லி போக வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது அப்படின்னு தான் எல்லாத்துக்குமான ஒரு கேள்வி எழுந்திருக்கு. எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, டெல்லியில அதிமுக அலுவலகம் கட்டி இருக்கிறாங்க, அந்த அலுவலகத்தை பார்வையிடுவதற்காக அவர் போயிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இது ஏற்கும்படியா இல்ல, அரசியல் ரீதியா போயிருக்காங்க அப்படிங்கறதான் எல்லாருக்குமே தெரிந்த விஷயமா இருக்குது. அதிமுக அலுவலகம் டெல்லியில கட்டப்பட்ட உடனேயே அதை திறப்பு விழாவை எடப்பாடி பழனிசாமி தலைமை அலுவலகத்துல இருந்து காணொலி மூலம் திறந்து வச்சாரு. அன்னைக்கு போகக்கூடிய சூழ்நிலை நிறையவே இருந்தது. அப்படி இருக்க பட்சத்துல திடீர்னு டெல்லி போய் அந்த கட்டடத்தை பார்க்கக்கூடிய அளவுக்கு என்ன ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு பார்க்க போனா, அந்த கட்டடத்தை பார்க்க போறோம், அந்த அதிமுகவுடைய அலுவலகத்தை பார்க்க போறத சாக்குல தான் எடப்பாடி பழனிசாமி பிஜேபியினுடைய முக்கியமான தலைவர்களை சந்திச்சு அவரோட பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தெளிவாகுது. இப்ப முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அழுத்தமா சொல்றாங்க, எடப்பாடி பழனிசாமி இங்க எதிர்கட்சி தலைவர் டெல்லி போறாரு, அங்க யார் யாரை சந்திக்க போறாருங்கிற தகவல் கிடைச்சிருக்கு அப்படின்னு சட்டசபையில சொல்றாருன்னா அப்ப கண்டிப்பா அவரு பிஜேபியில இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்களை பார்க்க போறாரு அப்படிங்கறதான் தெரியுது. இப்போ அதிமுக ஒருங்கிணையணும், அதுல ஓபிஎஸ் உள்ள இருக்கணும். பிஜேபி என்ன நினைக்கிறாங்கன்னா அதிமுக ஒருங்கிணைணும், அதிமுகவோட கூட்டணி வச்சு நம்ம தேர்தலில் சந்திக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, ஓபிஎஸ் சசிகலா 2 பேரையும் கட்சிக்குள்ள சேர்க்க மாட்டேன்னு சொல்றாங்க. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொல்றாங்க, ஒருவருக்கு ஒருவர் இருக்கக்கூடிய அந்த ஈகோவை விட்டு கொடுத்து நம்ம ஒற்றுமையா இருந்தா மட்டும்தான் நம்ம அம்மானுடைய ஆட்சியை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க.
எடப்பாடி பழனிசாமியுடைய வரட்டு பிடிவாதம் தான் அதிமுக மிகப்பெரிய அளவுல தோல்வியை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப பிஜேபி முக்கியமான நபர்களை பார்க்க போகும் எடப்பாடி பழனிசாமி பின்னர் செய்தியாளர் சந்திக்கிறாரா, இல்ல நான் யதார்த்தமா தான் நாங்க போய் பார்க்க போனோம் செய்தியாளர்கள்ட்ட சொல்றாங்களாங்கிறது தான் மிகப்பெரிய அளவுல எதிர்பார்க்கப்படுது. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது, எடப்பாடி பழனிசாமி பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைவர்களை பார்க்க செல்கிறார். அதிமுக கூடிய விரைவில் ஒன்றிணையும். நன்றி, வணக்கம்.